இந்த ஹேண்ட் பொசிஷன்ல ஸ்பைடர்மேன் வெப் விடுறத கூட மறக்கலாம். ஆனா நான் சொல்ல போற இந்த டெக்னிக்கை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்ல இருக்கிற மேஜர் கார்ட்ஸும் மைனர் கார்ட்ஸும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கீபோர்ட் டிப்ஸுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக்ல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஸ்கேலுக்கு கார்ட்ஸ் கண்டுபிடிக்க போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான சி மேஜர் அண்ட் ஏ மைனருக்கு தான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ சி மேஜர் ஸ்கேல் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல நம்மளுடைய ஹேண்ட் பொசிஷனை இப்படி ஸ்பைடர்மேன் வெப் விடுற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் இந்த லிட்டில் ஃபிங்கரை கரெக்டா நம்மளுடைய சி மேஜர் ஸ்கேலுடைய ரூட் பொசிஷன், அதாவது சி, அதுல இப்படி பிளேஸ் பண்ணிக்கணும். ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஆகுதுனாக்கா ஜி அண்ட் எஃப்ல என்னுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது மூணும் தான் நம்மளுக்கு சி மேஜர்ல இருக்கக்கூடிய மேஜர் கார்ட்ஸ். இதே மாதிரி நீங்க லெஃப்ட் ஹேண்ட்லயும் ட்ரை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களுடைய லிட்டில் ஃபிங்கரை சி பொசிஷன்ல வைக்கும்போது உங்களுடைய தம் ஃபிங்கரும் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ஆட்டோமேட்டிக்கா ஜி அண்ட் எஃப்க்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு சி மேஜர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய மேஜர் கார்ட்ஸ். இதே மாதிரி இதுடைய மைனர், ரிலேட்டிவ் மைனரான ஏ மைனர்ல இருக்கிற அந்த மைனர் கார்ட்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதை சொல்லித்தரேன்.